என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓட்டுக்காக என்ன வேணாலும் கொடுப்பான். காசு கொடுப்பான், பணம் கொடுப்பான், புடவை கொடுப்பான், அதை கொடுப்பான், இதை கொடுப்பான், தேவைப்பட்டா தாம் பொண்டாட்டிய கூட கொடுப்பான். இது சத்தியமா நான் சொல்லலைங்க. பெரியார் தன்னோட மரண சாசனம் 21ஆம் பக்கத்துல சொல்லியிருக்காரு. நான் இப்படி தனிப்பட்ட விதத்துல எல்லாம் விமர்சிக்க கூடிய நபர் கிடையாது. அப்புறம் எதுக்குங்க இதை தூக்கிட்டு வரீங்க? ராமசாமி நாயகர் எந்த காலகட்டத்திலேயே சொன்னதை இப்ப எதுக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் காரணம் இருக்கு. அப்ப அதை நம்ம டீகோட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறதும் இருக்கு. என்னன்னா 2 நாளா திமுக ஐடி விங்ல கதறி துடிக்கிறானுங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. என்னென்ன அவங்க பதிவெல்லாம் பாத்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் எல்லோரும் சங்கிகளின் பி டீமான விஜயின் ஜனநாயகன் படத்தை புறக்கணிக்க வேண்டும். இதுப்பெல்லாம் பதிவு. சத்தியமா நான் பொய்யா சொல்லல, நாங்க ஆதாரம். அதுக்கு மேல அதிமுகவினர் தங்களை அளிக்கும் பிஜேபியின் பி டீமாக இருக்கும் விஜயின் ஜனநாயகனை புறக்கணிக்க வேண்டும். சரிடா, வேற என்னடா பார்க்கணும்? அதை சொல்ல மாட்டாங்க. கேளுங்களேன். சின்னவர் இயக்கத்தில், சின்னவர் தயாரிப்பில் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய பராசக்தியை பாருங்க. சொல்லாம சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு பாருங்க, சினிமா டிக்கெட்ல கூட உதயநிதி குடும்பம் தான் சம்பாதிக்கணும், மத்தவங்க சம்பாதிக்க கூடாது. அதுதான் இந்த கேவலங்கள். அதனாலதான் இதை நான் இப்ப சப்ஜெக்டாவே எடுத்தேன். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. உண்மையை சொல்ல போனா நான் சினிமா பாக்குற ஆளே கிடையாது, ரொம்ப ரேர் படம் பாக்குறது அப்படிங்கிறது. பட் இந்த படங்களை பத்தி நம்ம ஏன் பேசுறோம், விமர்சிக்கிறோம்னா, இது ரெண்டுமே அரசியலுக்கான படங்கள். இது டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா தீய சக்தி விசஸ் தூய சக்தி இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த ஜனநாயகனா பராசக்தியா அப்படிங்கிறது தான் பெரிய போட்டியா இருக்கு. இந்த ஜனநாயகனுக்கு டிக்கெட்டே தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட குடைச்சல் கொடுப்பாங்க. பராசக்திக்கு எல்லா விதமான சலுகைகளும் வழங்கப்படும். பட் இதால பாதிக்கப்படக்கூடிய நபர் யார்? ஜனநாயகன் வென்றால் உதயநிதிக்கு பாதிப்பா? பராசக்தி வென்றால் விஜய்க்கு பாதிப்பா? சத்தியமா இல்லை. அப்ப இதால யாருக்கு பாதிப்பு? வேற யாருக்கு? நம்ம சிவகார்த்திகேயனுக்கு தான். உண்மையிலேயே எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அரசியல் இல்லாம இந்த 2 படங்களும் வந்திருந்ததுன்னு வச்சுக்கலாம், நான் பராசக்தியை போய் பார்த்திருப்பேன். எதுக்காக அப்படின்னா, இந்த மொழி போற பத்தி அப்படி என்னதான் எடுத்து வச்சிருக்காங்க பாப்போம். 2வது, எனக்கு சிவகார்த்திகேயன் மேல ஒரு வாஞ்சை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஒரு எளிய பின்புலத்தில இருந்து போன ஒரு நபர். விஜய் அப்படிங்கிறவரு சினிமாவில தன்னோட உச்சத்தெல்லாம் பார்த்துட்டாரு. அதனால அதை கூட அப்புறம் பாத்துக்கலாம்டா, பாவம் சிவகார்த்திகேயன் பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருப்பாப்புல பார்த்தா. என்ன விடலாம் வயசு கம்மி தான். ஒரு சூப்பர் சிங்கர்ல இருந்து ஓரளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு. சாதாரண ஒரு சிறைத்துறை அலுவலரோட பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கான். அப்ப நம்ம போய் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா இந்த திமுக கூட்டத்துக்கிட்ட இவர் எப்ப சிக்கினாரோ அவ்வளவுதான். இனிமே பராசக்தியை நான் போய் பார்ப்பேன், முழுக்க முழுக்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னே தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு தொங்க விடுவேன். ஏன்னா இவனு அவ்வளவு பிரார்த்தனை தான் பண்ணிருக்கானே. ட்ரெய்லரை பார்த்தா தெரியும். என்ன அப்படி ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்க? மொழிக்காக உயிர் நீத்த தமிழினமாச்சே, இப்படிதான் நம்மள மீசையை முருக விட்டுட்டு நாடி நரம்பெல்லாம் பொங்க விட்டுட்டு மொழிக்காக உயிர் நீத்த தமிழினம், மொழிக்காக உயிர் நீத்த தமிழினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட போய் திராவிடன்றோம். பிச்சைக்கார பயலுங்க கோவம் தான் வருது. அப்புறம் இப்படிதான் பேசணும். பாருங்க, பொங்கலுக்கு திராவிட பொங்கலாம். அது என்னடா திராவிட பொங்கல்? தமிழர் பொங்கல்லாம் நெய் ஊத்தி செய்வோம். திராவிட பொங்கல்னா சேகர் பாபு சொல்ற மாதிரி சொத்த திங்கிரியா இது ஊத்தி செய்வீங்களா? தமிழரோட கலாச்சாரத்தை அப்படி திருடி திங்கிறதுல உங்களுக்கு என்னடா பாப்பா அப்படி ஒரு இது ஏற்கனவே திராவிட மாடல்னு சொல்லிட்டு தமிழ் மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கி அடிச்சு குமுக்கிறீங்க. 50 தலைமுறைக்கு குமிச்சாச்சு. இப்ப என்ன கலாச்சாரத்தையும் திருடுறீங்க? ஏற்கனவே சித்திரைய தை புத்தாண்டு அப்படின்ட்டீங்க. காலங்காலமா காலச்சக்கரத்தோட முதல் ராசியான மேச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தை தமிழ் புத்தாண்டு என அழைக்கிறோம் அப்படின்னு காலங்காலமா நாம கொண்டு வந்தோம். சித்திரை நல்லேறு பூட்டுவாங்க, இதான் சேர்ந்தோம். இப்ப தை நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். இந்த தமிழருக்குன்னு ஒரே ஒரு பண்டிகை தானே இருக்கு, பொங்கல். அந்த பொங்கலுங்கிறத கட் பண்ணிட்டு தமிழர் புத்தாண்டா அதை மாத்தி பொங்கலை திராவிடர் பண்டிகையா மாத்திரணும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூது. அதனாலதான் திராவிட பொங்கலாம். இத்தனை வருஷமா காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இப்ப 3000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் வருது இல்ல, கிட்டத்தட்ட இது ஓட்டு கொடுக்குற காசு மாதிரிதான். எவன் அப்பா வீட்டு காசு கிடையாது, நீங்க வாங்கிக்கிங்க. நான்லாம் முதலா போய் நின்று வாங்குவேன்.
ஏன் ஸ்டாலின் போய் எங்கேயாவது ஏறு பூட்டி சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்குறாரா? நான் கட்டுற வரியே என்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க, நான் போய் வாங்குவேன். இவ்வளவு கிளி கிளிக்கிறல்ல போய் வாங்குவேன். ஏன்னா நான் கட்டுற பணம், அது என்னோட பணம், எனக்கே திருப்பி வருது. இத்தனை வருஷமா கொடுக்கலையே. போன வருஷம் தரேன் நீங்க மத்திய அரசு நிதி ஒதுக்கல, இப்ப மட்டும் மத்திய அரசு உங்களுக்கு மாமா மச்சான் ஆயிடுச்சா? மூட்டை மூட்டையா கொண்டாந்து கூட்டிட்டாங்களே, இப்ப மட்டும் நிதி ஒதுக்குறீங்க. சரி, சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும். ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்தோம். ஒரு கமர்ஷியல், விஜய்க்கே உண்டான ஒரு மாஸ். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு தீவிரமா வந்த பிறகு வரக்கூடிய முதல் படம், விஜய் அவர்களோட கடைசி படம். இப்படி பலத்த எதிர்பார்ப்புகள். ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. பராசக்தி சூப்பரா இருக்கு, ஜனநாயகன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் ஜனநாயகன் தான் ஹிட் ஆகும். ஏன்னா இது விஜய் அவர்களுக்கான ஒரு அரசியல் அவதார படம் அப்படிங்கறதால கூட்டத்தை ரொப்பி மொச்சிருவாங்க. சோறு தண்ணி இல்லாம 5 ஷோவும் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? பராசக்தி ஆள் கூட்டு வந்துருவீங்களா? அந்த மாதிரி சேகர் பாபு கிட்ட சொல்லி, எங்க அங்க இருக்கிறாங்க இப்பெல்லாம் தூய்மை பணியாளர் வேற காண்டுல இருக்காங்க, சினிமாவுக்குலாம் கூப்பிட்டீங்கன்னா கழட்டிட்டு அடிச்சு விடுவாங்க. யோ வேலை போட்டு கூட சொன்னா பராசக்தி நான் பத்திரகாளியா மாறிடுவேன் ஓடு அப்படின்னு படார்னு ஒண்ணு வச்சிருவாங்க. ஆளு கூட பிடிக்க முடியாது. மாசு கிட்ட சொல்லி கூட ஆள் பிடிக்க முடியாது. மெட்ராஸ் ஃபுல்லா கடுப்புல இருக்காங்க. ஆனா தன்னெழுச்சியா ஜனநாயகனுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. தளபதியை பார்க்க போறோம், வாங்க தளபதியை பார்க்க போறோம், வா 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 அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கட்டி ஏறும் கூட்டம். இதை ஜெயிக்கிறதுக்கு பராசக்தியால முடியுமானா உண்மையிலேயே படம் நல்லா இருந்தா கூட முடியாது. அதான் உண்மை. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜனநாயகனை எப்படியாவது முடங்கிடணும், வெளியில வர விடாம என்னென்ன சிக்கல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் ஹிட், அதுல அரசியல் வசனங்கள்லாம் வெளுக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அதை நம்மளே டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாத்தையும். ஏன்னா எல்லாருமே பார்த்திருப்பீங்க, என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஜய் ரசிகர்களாவே நான் அதிகமா சினிமா பார்க்காதவன், நீங்களாம் சினிமா பார்க்கிறவர்களா இருந்தா என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். அதனால அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அரசியலுக்கு நல்லது செய்யறானா திருடுறதுக்காக வரீங்கன்னு சாட்டையால் அடிக்கிற மாதிரி எல்லாம் சீனு நல்லா இருந்துச்சு. பட் ஓகே, அப்ப இது இன்னும் தியேட்டர்ல ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த பக்கம் பராசக்தி, எங்க காதெல்லாம் பாவம் இல்ல, இந்திய எதிர்ப்புங்கிறது 40கள்ல இருந்தே நடக்குது. இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை படமா எடுக்கிறீங்க, நாங்க இல்லைன்னா இந்தி உள்ள வந்துடும். சரிடாப்பா, இந்திய யாரா திணிச்சா? உங்க பொன்னடிக்கு பின்னாடி நிக்கிறாரே மலவாளி செல்வ பெருந்தகை, அவர்களோட தலைவர் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் அப்படிலாம் கதறீங்கல்ல, அந்த ராகுல் காந்தியோட பாட்டி தான் இந்தியை திணித்தது. யாருக்கு எதிராக நீங்க போராடினீங்க? படத்துல அரக்கி அப்படின்னு ஒரு வசனம் வருது. யார் அந்த அரக்கி? வேற யாரும் இல்லைங்க, உங்க பொன்னடிக்கு பின்னாடி நிக்கிறாரு ராகுல் காந்தி, அவரோட பாட்டி இந்திரா காந்தி. இத உண்மையிலேயே காங்கிரஸ்காரனுக்கு எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பராசக்தியை கொண்டாடிதான் ஆகணும், என்ன பண்றது? சொந்த கட்சி தலைவி இந்திரா காந்தியை கழுவி ஊத்துவாங்க படம் முழுக்க. காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத கலட்டி கலட்டி அடிச்சு பேசியிருப்பாங்க படத்துல. என்ன பண்ணி தொலைகிறது? காங்கிரஸ் கொடியெல்லாம் வேற இருக்கு, அதுல ட்ரைலர்லயே பார்த்திருக்கலாம். மத்திய அரசு டெல்லி மட்டும்தான் தமிழ்நாடா? யாரு? இந்திரா காந்தி சொன்னிச்சு. இப்ப கொண்டாந்து டெல்லி மட்டும்தான் தமிழ்நாடான்னு மோடி மேல தெரிய பாக்குறாங்களாம். பட் இதோட ஒரிஜினல் டெல்லி மட்டும்தான் தமிழ்நாடுன்னு நினைச்சவர் யாரு? இந்திரா காந்தி. காங்கிரஸ்காரன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம பராசக்தி ஃபயர் விடுறதா, இந்திரா காந்தியை நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல எங்க கட்சியை நினைச்சே வருத்தப்படுறதா? இந்த செல்வ பெருந்தையை வேற 10 சீட்டு கொடுத்தா போதுன்னு கட்சியை வித்துருவாரு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. உண்மையிலேயே காங்கிரஸ் மாதிரி ஒரு மானங்கட்ட பொழப்பு உலகத்துல எந்த கட்சியுமே பொழைக்க கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் இந்த திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகள்ல மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மை யார் சொல்லுங்க? ஸ்டாலின் ஒரு திட்டம் அறிவிச்சா சூப்பர் அப்படிங்கணும். வேங்க வெயில்ல மலம் கலந்த தண்ணி பாயிண்ட் வரட்டும். என்னடா கஞ்சா கிடக்க தராங்க, பாயிண்ட் வரட்டும். என்னடா கூலிப்பட கொலை நடக்குது, பாயிண்ட் வரட்டும். டே உங்க கட்சி மாவட்ட தலைவரையே கொண்டுட்டாயடா, பாயிண்ட் வரட்டும். என்னடா பண்றது? எதுக்குமே இந்த சப்ஜெக்ட் வாயை திறக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்குடா திறக்கும் அப்படின்னா, பாசிச மோடியே அப்படின்னு மட்டும் வாயை திறப்பானுங்க. திமுக காரன் கலட்டிக்கிட்டு அடிச்சாலும் பாயிண்ட் வரட்டும் இப்படியேதான் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த பப்பா இந்த ஒரு படத்துல சுந்தரபாண்டியன்னு நினைக்கிறேன், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த காங்கிரஸோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? வாயில வச்சு திமுக காரனா இருந்தா வாந்தி வந்தாலும் சொல்லக்கூடாது. அதாவது வாழைப்பழத்தை நீங்க வேற எதுவும் தப்பாலாம் நினைச்சிக்க கூடாது. நான் கெட்டவாத்தெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. வாழைப்பழத்தை வாயில வச்சு திமுக காரனா இருந்தா வாந்தியே வந்தாலும் எடுக்க கூடாது,
முழுசா உள்ள வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸோட பொழப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த பராசக்தியில காங்கிரஸை தான் கழுவி ஊத்த போறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் விசஸ் பராசக்தியில ஜனநாயகன் தான் வெற்றியாளர் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுக்கும் தெரியும். நானும் மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிறேன். ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருவோம். இப்ப எதுக்காக ஜனநாயகனுக்கு நீங்க முன்னாடி விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. ஏதோ எனக்கு மாசம் ஒரு 10 நாளைக்கு விளம்பரம் போட்டா ஒரு 1000-2000 கிடைக்கும். அது ஒரு பெய்டு ஆடு, அதுக்காக தான் போடுறேன். எனக்கு இதுல ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது, அதுக்காக தான் போடுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. மக்களே, ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு நீங்களும் பல இடத்துல கருத்து சொல்லுவீங்க, நானும் என்னோட கருத்தை சொல்றேன். கண்டிப்பா ரெண்டு படத்துக்காகவும் நாம சினிமாவுக்கு போறோம், பேசுவோம், கிழிப்போம், தொடர்ந்து பேசுவோம்.